அல்டிமேட்டான சுவையில் காலிஃப்ளவர் குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கால்முடி தேங்காய், அரை ஸ்பூன் சோம்பு, சின்ன துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கூடவே கரம் மசாலா தூள், கூடவே 2 ஸ்பூன் மட்டும் பொட்டுக்கடலை. நல்லா திக்காக வேணும்னு நிறைய பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் நான் இன்றைக்கி வைக்க போகிறேன். தண்ணி ஊற்றி அரைச்சி பேஸ்ட்டாக தனியாக எடுத்து வச்சிடலாம். குக்கரில் எண்ணெய் சூடுபடுத்திட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஒரு பிரிஞ்சியில் சேர்த்துட்டு நல்லா தாளிச்சதுக்கப்புறமா பெரிய பல்லாரி வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். கூட கருவேப்பிலை, தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கழுவி வச்சுருக்க காலிஃப்ளவரை இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா குழைவாக வதங்குற வரைக்கும் மூடி போட்டு லேசாக வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூடவே சேர்த்துட்டு தண்ணி தேவைக்கேற்ப சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தேவைக்கேற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 3 விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான காலிஃப்ளவர் குருமா ரெடியாகும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஈவன் ஒயிட் ரைஸ் கூட ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி இட்லியோட சர்வ் பண்ணேன். நீங்கள் எதுக்கு சைட் டிஷ்ஷாக இது செய்ய போகிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.